எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே சிதறடிக்கப்பட்ட எல்லாவற்றையும், சிதறிப்போன எல்லாவர்களையும் திரும்ப கொண்டு வரும்படியாக கிரியை செய்வார். God will bring back everything that has gone away from you. Everything that has been taken away from you. நீங்களும் ஒருவேளை சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். என்னை தூக்கி எங்கேயோ எறிஞ்சிட்டாங்க, குடும்பத்தை விட்டு எறிஞ்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டாங்க, குடும்ப வாழ்க்கையிலே என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள், சமுதாயத்திலே தூக்கி எறிந்து விட்டார்கள், இன்னும் ஊழியத்திலும் தூக்கி எறிந்து விட்டார்கள், உறவில் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கவலைப்படும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேர்த்து அணைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். மனம் கலங்காதிருங்கள். சங்கீதம் 147 2 வேதம் கூறுகிறது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். துரத்தப்பட்ட உங்களை, தள்ளப்பட்ட உங்களை அவர் கூட்டி சேர்ப்பார். உங்கள் வாழ்க்கையிலிருந்து துரத்தப்பட்ட, தள்ளப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். சந்தோஷமாய் உங்களுக்கு பலன் உண்டாகும்படி கூட்டி வந்து சேர்ப்பார். தைரியமாயிருங்கள். உபாகமம் 30 3 வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். சிதறடிக்கப்பட்டு வெவ்வேறு இடத்துல தூக்கி எறியப்பட்ட உங்களை ஆண்டவர் திரும்ப நினைத்து கூட்டி சேர்த்து கொள்வார். உங்களுடைய பராமரிப்பை அவர் உறுதி பண்ணுவார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வருவார். மனம் கலங்காதிருங்கள். ஏசாயா 11:12 வாசித்து பாருங்கள். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து, யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, வரும் நாட்களிலே ஆண்டவர் இதை செய்வார். துரத்தடிக்கப்பட்ட தாங்களையே உங்களை விட்டு பிரித்து கொண்டு போய் சிதறடிக்கப்பட்டவர்களாக, ஊழியத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் வேலையிலிருந்தும் உறவிலிருந்தும் ஓடிப்போனவர்கள் எல்லாவரையும் ஆண்டவர் திரும்ப 4 திசையிலிருந்து உங்களுக்கு கொண்டு வருவார். எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவார். தைரியமாயிருங்கள். எரேமியா 29:14 வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே இறங்கி இப்படி சிதறடிக்கப்பட்ட எல்லாவற்றையும், எல்லாரையும் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு கொண்டு வருவார். உங்களை துரத்தப்பட்ட உங்களை திரும்ப கொண்டு வருவார். உங்களிடமிருந்து சிதறடிக்கப்பட்ட எல்லாவற்றையும், எல்லாரையும் கொண்டு வருவார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும், எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். இழந்து போன வேலையும் திரும்ப தருவார், பிஸ்னஸை தருவார், அழைப்பை தருவார், உங்களை திரும்ப கட்டுவார். தெய்வமே அதை நிர்ணயித்து தேவனே உங்களுக்கு அதை செய்வார். எசேக்கியேல் 11:17 வாசித்து பாருங்கள். நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். தேசத்தையே உங்களுக்கு கொடுப்பேன். வெறும் இடத்தை மட்டுமல்ல, இழந்து போனதை மட்டுமல்ல, தேசத்தையே உங்களுக்கு தருவேன் என்று பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா தேசங்களிலிருந்து கொண்டு வந்து வலிமையான ஒரு தேசமாக மாற்றியிருக்கிறார். அப்படி உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் வியாபாரத்தையும், உங்கள் பெயரையும் வலிமை உள்ளதாக உயர்த்தி திரும்ப கட்டுவார். தைரியமாக இருங்கள். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். அதை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி
அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா இடத்திலும் நான் திரும்ப வருவேன், நான் காணப்படுவேன், நான் உங்களை சேர்த்து கொள்வேன், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அடுத்தபடியாக ஆண்டவர் எதனால் உங்களை திரும்ப கொண்டு வருகிறார்? அவர் ஒரு மேய்ப்பர். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவர் உங்களுக்காக, சிதறடிக்கப்பட்ட உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை அவருடைய மார்பிலே சேர்த்து கொள்ள தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 34:13 ஆண்டவர் சொல்கிறார், அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரப்பணவும் அவர்களுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். நான் ஒவ்வொரு என் ஆட்டுக்குட்டியையும் திரும்ப கொண்டு வந்து அவர்களை நானே மேய்ப்பேன். நான் தான் அவர்களுக்கு மேய்ப்பர், நான் தான் மேய்ப்பர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 56:8, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவைகளை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இன்னும் மத்தேயு 9:35-37 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்தார், ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கினார், அவர்களை சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார். அதை தொடர்ந்து வேதம் கூறுகிறது, அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருப்பதை கண்டு மனது உருகினார். அவள் ஒவ்வொருவரையும் அவர் அணைத்து கொண்டு வார்த்தைகளை பேசி ஆறுதல் படுத்தினார். கவலைப்படாதம்மா, உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேனப்பா என்று சொல்லி அவர்களில் சுகம் அடைய வேண்டும் என்றிருந்தவர்களையெல்லாம் சுகமாக்கினார். வீட்டை கட்டினார், குடும்பத்தை கட்டினார், பரிசுத்தப்படுத்தினார், பாவத்திலிருந்து அவர்களை விடுவித்தார், திரும்ப தெய்வத்தின் பிள்ளையாக, இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார். அப்படியே இயேசு உங்களுக்கும் செய்வார். அவர் நல்ல மேய்ப்பர். லூக்கா 13:34 அவர் சொல்லுகிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். திரும்ப என்னிடம் வா என்று சொல்லுகிறார். உன்னை திரும்ப கூட்டி சேர்ப்பேன் என்கிறார். உங்களை அழைக்கிறார். இயேசுவிடம் திரும்ப வாருங்கள். என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டவரை விட்டு ஓடியிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ தூரம் துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்களை மன்னித்து அவர் மார்பிலே உங்களை சேர்க்க விரும்புகிறார். அவர் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் இயேசுதான் வழி. அதற்காக தான் அவர் தமது இரத்தத்தை சிலுவையில் சிந்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அதனால்தான் இந்த கள்வன் சிலுவையிலே அவன் கதறுகிறான், இயேசுவே, உமது ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று. ஆண்டவர் இயேசு அவனுக்கு பரலோகத்தை திறக்கிறார். என்றும் கூட உங்களுக்கும் திறப்பார். இயேசுவின் மூலமாக தான் பரலோகம் போக வழி. அவரே வழி. ஏனென்றால் அவர் அதற்கு தியாகம் பண்ணியிருக்கிறார், பலியை செலுத்தி இருக்கிறார். வேறு யாரும் செலுத்தலை. வேறு யாரும் பரலோகம் போவதற்கு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவில்லை. அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்று கூட ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக தரிசனத்திலே தோன்றுகிறார். ஈரான் தேசத்திலே இப்பொழுது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் இயேசு வெளிப்படுகிறார். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கொலை மிரட்டல் வந்தாலும், என்ன கொலை நடந்தாலும் சரி,
அவர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு பரலோகத்துக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு தேசத்திலும் அவர் தோன்றுகிறார். இந்திய தேசத்திலும் அப்படியே தோன்றுகிறார். உலக நாடுகளில் தோன்றுகிறார். தள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தோன்றுகிறார். அவர் உங்களையும் தேடி வருகிறார். நானே நல்ல மேய்ப்பன், உன்னை மேய்ப்பேன், என்னுடைய ஆட்டுக்குட்டியாக வைத்திருப்பேன், உன்னை என்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணி உன்னை மறுரூபப்படுத்துவேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார், என்னுடையவள் என்று சொல்லுகிறார். இயேசுவிடம் ஓடி வாருங்கள். அப்படி பாக்கியம் பெற்றவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம். என்னுடைய பேர் காட்வின் சாம்பல். எனக்கு சொந்த ஊர் வந்துட்டு கரூர். ஸோ நான் 2024 வந்துட்டு MBA வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கேயுமே வந்துட்டு வேலை இல்லை. நான் கரூர்லேயும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி பல இடத்துல வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு எங்கேயுமே வந்துட்டு வேலை கிடைக்கல. ஒரு 1 month கிட்ட வந்துட்டு சும்மாவே தான் இருந்தேன். நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிக்குள்ளே போயிட்டேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு காலேஜில் இருந்து எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுமே எனக்கு வந்துட்டு வரல. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் டேடி இருந்துட்டு நீ பெங்களூரில் போய் அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்துட்டு நான் பண்ணினேன். எனக்கு அங்கேயுமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ ஃபைனலாக தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்துட்டு ஒரு 1 month பேங்கிங் அடிஷ்னல் கோர்ஸ் வந்துட்டு நான் பண்ணினேன். முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் தனியாக தான் வந்துட்டு பெங்களூர் போனேன். எனக்கு யாருமே கூட இல்லை. ஸோ அப்போ பெங்களூர் போனோடனே நாங்கள் ஒரு பிஜியில் வந்துட்டு ஸ்டே பண்ணி தான் வந்துட்டு டெய்லி நாங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஸோ வந்ததுக்கப்புறமே வந்துட்டு எனக்கு அங்கே ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை. நான் ரொம்ப நம்பிக்கை இழந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் டேடி இருந்துட்டு நீ மறுபடியும் கிளம்பி கரூரே வா அப்படின்னு சொன்னாங்க. கரூர் வந்தேன். கரூரில் வந்தோடனே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 month கிட்ட வந்துட்டு சும்மாவே தான் இருந்தேன். நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிக்குள்ளே போயிட்டேன். சென்னை வந்தேன். நான் தனியாக தான் வந்துட்டு பிஜியில் ரூம் எடுத்து அந்த 1 month பேங்க் கோச்சிங்கும் வந்துட்டு நான் அட்டன் பண்ணினேன். ஸோ அட்டன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு இங்கேயும் வேலை கிடைக்குமாங்கிற அளவுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஏன்னா நான் யூஜி படித்ததும் வந்துட்டு கொரோனா டைமில் வந்துட்டு படித்தேன். 1 year பிரேக் கெரியர் கேப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிஜி பண்ணேன். ஸோ பிஜி பண்ணதுக்கப்புறமும் வேலை இல்லாமல் போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு போயிட்டேன். கத்தி எடுத்து கையை அறுத்துக்கலாம், மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம், அந்த லெவலுக்கு வந்துட்டு நான் ரொம்ப போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னைக்கு ஜாப்புக்காக நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. பெங்களூர்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, மறுபடியும் சென்னை போய் கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையரோட தான் நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். ஃபைனலாக வந்துட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற லெவலில் அப்புறம் ஒவ்வொரு கம்பெனியாக சென்னையில் ஏறி இறங்கினேன். எனக்கு எந்த கம்பெனிலுமே வந்துட்டு வேலை கிடைக்கல. கரூர் வந்தால் நான் வேலையோட தான் வரணும், இல்லாட்டி நான் இங்கேயே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருந்தபோது தான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணினேன். ஸோ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக் ரிசல்ட்ஸுமே வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து வரவே இல்லை. எனக்கு வந்துட்டு எப்பயுமே டெய்லி மார்னிங் வந்துட்டு நான் ஜாம் பண்ணி முடித்தோன்னே இன்ஸ்டாகிராமில் அங்கிள் ஆன்ட்டி ஸ்வீட்டி அக்கா போடுற வந்துட்டு அவங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் பார்க்குற வழக்கம் உண்டு. மார்னிங் டிவோஷன் பார்க்குற வழக்கம் உண்டு. ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கர்த்தர் எனக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டு அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அந்த வசனத்தை எல்லாம் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். தாம்பரத்தில் இருக்கிற இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் போய் வந்துட்டு என்னுடைய ஜெப குறிப்பை எழுதி கொடுத்து ஒரு ப்ரேயர் வாரியர் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஜெபம் பண்ணார். ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணார். என்னோட பாரத்தை அவருடைய பாரமாக எடுத்துக்கொண்டு எனக்காக வந்துட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணி 2 நாளில் வந்துட்டு எனக்கு ஆஃபர் லெட்டர் வாங்க தேவன் கிருபை கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் ஆண்டவர் இப்படி கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் இருதயத்தை இயேசுவினிடம் ஒப்புக் கொடுப்பீர்களா? ஒரே வினாடி இருக்கும் இடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரிடம் கேளுங்கள், எனக்கு நீர் மெய்ப்பனாக இருமப்பா, என்னை மேய்க்க யாரும் இல்லை, என்னை வழிநடத்த யாரும் இல்லை, துரத்தப்பட்டிருக்கிறேன், சிதறப்பட்டு போயிருக்கிறேன், திரும்ப என்னை சேர்த்துக்கொள், நீர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார், புது வழியை திறப்பார். அப்பா, தனிமையில் துடித்து கொண்டிருக்கும் அந்த மகளை கண்ணோக்கி பாரும். இந்த நேரத்திலே முதல் ரத்தத்தினால் அவர்களை கழுவும், சுத்திகரியும். மெய்ப்பனாக அவர்கள் காயங்களை எல்லாம் ஆற்றும், காயங்களை எல்லாம் கட்டும், ஆற்றும். அப்பா, உள்ளத்தின் காயம், பற்றாக்குறையின் காயம், தள்ளப்பட்ட காயம், இழந்து போனவைகளினால் வரும் துக்கம், சஞ்சலம், பயம், திகில், இந்த காயங்களை எல்லாம் ஆற்றும் அப்பா, ஆற்றும் அப்பா, ஆற்றும். அது மகனுக்கு, அது மகளுக்கு ஒரு புது வழியை, உமது வழியை திறந்தருளும். நீரே முன்னாலே செல்லும்.
இவர்கள் உமது பின்னாலே வரட்டும். நீர் பாய்ச்சலான தோட்டத்திற்கு கொண்டு செல்லும், வற்றாத நீரூற்றுக்கு கொண்டு செல்லும், விளைச்சலை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து வரும்படி செய்யும். அவர்களை வாழ வையும். இந்த அருளை நீர் தருவதற்காக நன்றி. கோடா கொடி நன்றி அப்பா, கோடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களை மேய்க்கும் பொழுது எப்படி நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள்? யாருக்கு அந்த பாக்கியம்? முதலாவது, உங்கள் வீட்டாருக்கு அது நடக்கும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வீட்டாரை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார். அப்பா, யார் யாருடைய வீட்டாரும் அது அன்பை அறியாமல் இருக்கிறார்களோ, பாவத்தில் இருக்கிறார்களோ, இச்சையில் இருக்கிறார்களோ, கோபத்துக்குரிய, சஞ்சலத்துக்குரிய, தண்டனைக்குரிய நிலையில் இருக்கிறார்களோ, இந்த நேரத்திலும் அவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து உமது மகன் உமது மகள் தன்னை ஒப்புக் கொடுத்தபடியினால் அவர்கள் நிமித்தம் இந்த குடும்பத்தை ரட்சியும், பாதுகாத்தலும், விடுதலை செய்யும், உமது பிள்ளைகளாக மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா, மாற்றும். உம்மை பற்றிக்கொள்ளும் இருதயத்தை தாரும். உம்மிடம் வந்து தரையிலே விழுந்து கும்பிட்டு உம்மை பற்றிக்கொள்ளும் இருதயத்தை தாரும். இன்று மனம் திரும்ப கிருபை செய்யும். நான் பிறகு செழிப்போடு வாழும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அடுத்தபடியாக கெட்ட குமாரனை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போனான். பாவத்தினால் அவன் தந்தை கொடுத்த எல்லா சொத்துக்களையும் அவன் கரையச் செய்தான். விபசாரிகளிடம் என்னும் உலக இச்சைகளை செய்து எல்லாவற்றையும் இழந்து போனான். பன்றிகள் பக்கத்திலே உட்காரும்படியாக, அது பன்றிகளை மேய்க்கும் ஒரு வேலையை பெற்றுக்கொண்டு பன்றிகளின் தவிட்டை கூட அவன் பெறாமல் தவித்து கொண்டிருந்தான். பண்ணிக்கு போடு, நீ சாப்பிடாதான்னு சொல்லிட்டான். பசி, நிர்வாணம், கேவலம், அவமானம், சிதறடிக்கப்பட்டான், துரத்தப்பட்டான். அப்பதான் அவன் கண் திறந்தது. எங்கள் அப்பா வேலைக்காரர் எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, சாப்பாடு, சட்டை, உறைவிடம் எல்லாம் இருக்கு. நான் போய் எங்கள் அப்பாட்ட நான் அவருடைய வேலைக்காரனா வச்சுக்கொள்ளும்படியாக என்னை மன்னிக்கும்படி நான் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்னான். திரும்ப வந்தான். தூரத்தில் இருக்கும் பொழுது தகப்பன் பார்த்தான். ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டான். என் மகனே என்று அணைத்து கொண்டார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், அதிகார மோதிரத்தை போட்டார். திரும்ப உனக்கு மகன் ஸ்தானம் வந்துவிட்டது என்று சொன்னார். காலணியை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். பெரிய விருந்தை உண்டு பண்ணினார், கொண்டாடினார்கள். அதே போலதான் ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். குமாரன் போல இயேசுவிடம் திரும்பி வாருங்கள். எல்லா அதிகாரத்தையும் திரும்ப தருவார், எல்லா செழிப்பையும் திரும்ப தருவார். நீ இழந்த சொத்து உனக்கு அவ்வளவுதான் என்று சொல்லி வேலைக்காரனா வைக்கல, அவனை குமாரனாக மாற்றினார். உங்களையும் அப்படியே மாற்றுவார். அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை கீழே தள்ள மாட்டார், உங்களை உயர்த்தி வைப்பார். உங்கள் நிமித்தம் வீடே கம்பீரமடையும்படி, வேலை ஸ்தலமே கம்பீரமடையும்படி உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களுக்கு உயர்வை தருவார். மனம் கலங்காதிருங்கள். கடைசியாக உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஏசாயா 62:4 நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்படும், திருமண வாழ்க்கை உருவாகும். கர்த்தர் அதை செய்வார், மெய்ப்பராக இருந்து செய்வார். மனம் கலங்காதிருங்கள். பிரிக்கப்பட்ட குடும்பம் இன்னும்
டிவோர்ஸ் பண்ணப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். இன்றைக்கே கட்டுவார். பியூலா, எப்சிபா என்று நீங்கள் மீண்டும் வாழும்படியாக, வாழ்க்கைப்படும்படி உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுவார். இது வேதத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் என்று கட்டளையிடுகிறேன். எஸ் லார்ட். வாழ்க்கை கட்டப்படட்டும், 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 கட்டப்படட்டும். சரீர நோய் நிமித்தம் வேலைக்கு போக முடியாமல் தவிக்கும் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நடராஜன், ஆண்டவர் உங்கள் சரீர உறுப்புகளை சுகமாக்குகிறார். மீண்டும் வேலைக்கு போவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். ரிச்சர்ட், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் கட்டுகிறார். டேவிட், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார். சமாதானம் சம்பூர்ணம் உண்டாயிருக்கும். இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வருகிறது. எஸ் லார்ட். பிஸ்னஸில் எல்லாம் இழந்தவர்களை திரும்ப கொண்டு வரும், திரும்ப கொண்டு வரும். இந்த பிஸ்னஸை செழிக்கச் செய்யும். உமது நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன். உமது ஜீவன் இறங்கட்டும் இயேசுப்பா. ஆசீர்வாத மழை இறங்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும். பிஸ்னஸ் 1000 மடங்கு பெருகட்டும். புது பிஸ்னஸ் திறக்கட்டும். புது இடத்தில் வாசல் திறக்கட்டும். வேண்டிய ஃபண்டிங் வரட்டும், பணம் வரட்டும். கமர்ஷியலைஸ் பண்ணும்படி அவர்கள் ப்ராடக்டை ஆசீர்வதியும். அதை பேட்டன்ட் பெற்று ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டு மேனுஃபேக்சரிங்க்கு போகும்படி பணத்தை தாரும் இயேசுப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உலக அளவிலே அவர்களை பெருகச் செய்யும். உலக அளவிலே ஆர்டர்ஸ் வரட்டும். பாக்கியம் உண்டாகட்டும். நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் சாமி. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இழந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று முதல் திரும்ப தருவார். சிதறடிக்கப்பட்ட உங்களை சேர்த்துக் கொள்வார். துரத்தப்பட்ட உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவார். உங்கள் பூமியிலே நிலை நாட்டுவார். வெட்கத்தை அனுபவித்த அதே பூமியிலே, அதே இடத்திலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் தருவார். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். இயேசுப்பா, இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு தார். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியாக அவர்கள் கனம் உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ராஞ்சி ஜெபகோபுர கட்டிடத்தில் நிறைய ரிப்பேர் ஒர்க் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உங்கள் உதவி தேவை. கார்பெட்ஸ் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். டெலிஃபோன் ப்ரேயர் டவர் புதிதாக உருவாக்கப்படுகிறது. இன்னும் ப்ரேயர் டவரும் புதிதாக உருவாக்கப்படுகிறது. இன்னும் ப்ரேயர் வாரியர்ஸ் தங்கும் இடமும் புதிதாக உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த டெலிஃபோன் ப்ரேயர் டவர் மூலம் நீங்கள் பாக்கியம் பெற்றிருந்தால் அதில் ஒரு ஸ்டேஷனை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு ப்ரேயர் வாரியரை நீங்கள் சுமக்கலாம். ஆகவே அதற்கான உங்கள் காணிக்கையை அனுப்பலாம். இன்னும் இந்த ஹாலிலே ஒரு ஏசி ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் காணிக்கையை கொடுக்கலாம். இதை ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அதோடு கூட அங்கு பணிபுரிய, சேவை புரிய முழு நேர ஜெப வீரர்கள், ஊழியர்கள், பிரசங்கம் பண்ணக்கூடிய, ஜெபம் பண்ணக்கூடிய இவாஞ்சலிஸ்ட், ஜெப வீரர்கள், வீராங்கனைகள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கும் இயேசு அழைக்கிறார் வெப்சைட்டில் ஒரு சைட் இருக்குது. நீங்கள் இப்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் பார்த்து நீங்கள் careers@jesuschalls அதில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஜெபம் செய்து உங்களை ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே பெருக்கத்தை அனுபவிக்கும்படி செய்வாராக. நாகர்கோயில் ஜெபகோபுரத்திலும் அந்த கட்டிடத்தை புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம். விரைவில் முடியப் போகிறது. அதிலும் அதிக தேவை உண்டு. உங்கள் காணிக்கையை தாராளமாக கொடுங்கள். ஜெப அறையை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இன்னும் அநேக காரியங்களை செய்யலாம். இந்த ப்ரேயர் மேனேஜரோடு பேசலாம். நீங்கள் இல்லைன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் அதில் இருக்கும் ஸ்பான்சர்ஷிப் டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள். இலவசமாக இந்த சேவையை செய்கிறோம். ஒரு மாதத்திற்கு 1 மில்லியன் 10 லட்சம் பேர் பாக்கியம் பெறுகிறார்கள். இதற்கு நீங்கள் இந்த பாக்கியத்தை ஜனங்களுக்கு கொண்டு வர, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனுபவிக்க நலானதை செய்யுங்கள். இந்த மாதத்திற்கு வேண்டிய தேவைகளை அவர் சந்திப்பது உறுதி. ஏசுப்பா,
இந்த மாதத்திற்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் தாரும். ஒரு குறைவில்லாமல் அவர்கள் வாழும்படி செய்யும். பணம் வரட்டும், பொருள் வரட்டும், ஆர்டர்ஸ் வரட்டும், பலன் வரட்டும், அபிஷேகம் வரட்டும், செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இந்த மாதத்தில் எல்லாம் சம்பூர்ணமாய் திரும்ப அவர்கள் வாழ்க்கைக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.